வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவிஞர் கண்ணதாசன் விட்ட சாபம், பற்றி எறிந்த ஸ்டூடியோ, பதறி போன MS விஸ்வநாதன். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பத்திரிகை ஆசிரியர், கவிஞர், பாடலாசிரியர், கதை வசனகர்த்தா, தயாரிப்பாளர், தமிழ் திரையுலகத்தில் பல முகங்களை கொண்டவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்னே சொல்லலாம். நடிகர் எம்ஜிஆரோட சில படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா முழு நேர பாடலாசிரியராக மாறிட்டாங்க. தமிழ் சினிமாவில் பல நூறு பாடல்களை எழுதியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். காதல், தத்துவம், சோகம்னு எந்த சூழ்நிலைனாலும் அது கசத்தலான வரிகளை எழுதிடுவாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதனால தான் பல இயக்குநர்கள் தங்களோட படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசனையே பாடல்கள் எழுத வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். நடிகர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி உள்ளிட்ட பல நடிகர்களுக்கும் காதல் மற்றும் தத்துவ பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் அரசியலும் ஈடுபட்டிருக்காங்க. துவக்கத்தில் திமுகவில் இருந்த கவிஞர் கண்ணதாசன் அதுக்கப்புறமா காமராஜர் மீது ஈர்ப்பு வந்ததுனால காங்கிரஸ் பக்கம் போயிட்டாங்க. அப்போ தான் நடிகர் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்து அவரோட படங்களில் பாடல் எழுதும் வாய்ப்பை இழந்திருக்காங்க. நன்றாக படித்தவர்கள், கவிஞர்கள், புலவர்கள்னு சொல்லும் வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னே சொல்லுவாங்க. அதை அரைச்சொல்னு சொல்லுவாங்க. நடிகர் எம்ஜிஆர் கூட தனது பாடல்களில் அரைச்சொல் வராமல் பார்த்துக்குவாங்க. அரசொல் பழிக்குங்கிற நம்பிக்கை இருந்த காலம் அது. அப்படி கண்ணதாசனோட அரசொல் எந்த மாதிரியான விபரீதத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்ப்போம். பாடல்களை எழுதி வந்தபோது திரைப்படங்களை தயாரிக்கிற ஆசையும் கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்துருச்சு. அப்படி அவர் தயாரித்த படம் தான் சிவகங்கை சீமை. இதில் SS ராஜேந்திரன், வரலட்சுமி, SN ராஜம்னு பலரும் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு MS விஸ்வநாதனும் ராமமூர்த்தி அவர்களும் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில் நடந்திருக்கு. ஒரு ஸ்டூடியோவில் அடுத்த நாள் படப்பிடிப்பு நடத்துவதற்காக அட்வான்ஸ் கொடுத்து புக் செஞ்சுருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஆனால் அங்கு படப்பிடிப்பை நடத்த போன தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் உள்ளே செல்ல முடியல. அதுக்கு காரணம் அங்கே ஸ்டூடியோவோட முதலாளி அதிக வாடகைக்கு ஆசைப்பட்டு வேறொரு பட கம்பெனிக்கு ஸ்டூடியோவை கொடுத்துட்டாங்க. அங்கே வந்த கவிஞர் கண்ணதாசன் கோபம் அடைஞ்சு இந்த ஸ்டூடியோ இருப்பதை விட எரிஞ்சு சாம்பலாகட்டும்னு சாபம் விட்டுட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலமே அந்த ஸ்டூடியோ தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. அதை நேரில் பார்த்த MS விஸ்வநாதன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன்கிட்ட சொல்லியிருக்காங்க, இனிமேல் இப்படி யாருக்கும் சாபம் வெட்டுறாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கவிஞர் கண்ணதாசனுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் திரைப்படம் தயாரிக்கிற வேலையை விட்டுருங்க, இனிமேல் பாடல் எழுதுகிற வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் நடிகர் சந்திரபாபுவை வச்சு கவலை இல்லாத மனிதன்ற படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் கவிஞர் கண்ணதாசன் கடனாளியாகவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த படம் படுதோல்வி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நடிகர் சந்திரபாபுவோட செயல்கள் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா கவிஞர் கண்ணதாசன் கடனாளியாகவும் மாறிட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா நடிகர் சிவாஜி கணேசன் சொன்னது தான் சரின்னு சொல்லி இனிமேல் நான் திரைப்படத்தை இயக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன். உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன், MS விஸ்வநாதன், நடிகர் சிவாஜி கணேசன் இவங்களில் யார் பிடிக்கும்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.